வணக்கம். 91 to 99 ஒரு குவிக் ரிவ்யூ பண்ணுற நேரம் வந்துடுது. 100th எபிசோட் டுடே. சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்கிற பேரை பார்த்தியா? நதி நீரில் நின்று துணி துவைப்பனை பார்த்தியா? அப்படின்னு எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று அப்படின்னு அந்த லைன்ஸ் ரஜினிகாந்த் பாட்டு ஒன்றில் வரும். அதை சுட்டி காட்டினாங்க. Then we were talking about the work you do. One little thing though, we shouldn't overdo this in the glorification. Regular பண்ணுவாங்க. For example, the Jawan, the military person glorify பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த சாக்கடையில் நின்று க்ளீன் பண்ணுற அவன் 4 நாள் வரலன்னா ஊரே நாரி போகும் அப்படிம்பாங்க. எஸ் பட் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரோட ஜாப் எவ்வளவு தரக்குறைச்சல் அப்படி பார்த்தா, ஒரு டீச்சரோட ஜாப் எவ்வளவு தரக்குறைவு, ஒரு ஹோம் மேக்கரோட வேலை எவ்வளவு குறைவு. எவ்ரி ஒன் ஆஃப் தெம், வெதர் தே ஆர் இன் தி பப்ளிக் ஸ்பாட்லைட் ஆர் நாட், whether their work involves a lot of risks, visible risks or not, எல்லோருமே அவங்க வேலையை ரொம்ப நல்லா செய்யும்போது there is that dignity in that labor too. So அழகா இருக்கு பாட்டு, but I won't dance to this song. இன்னொரு கலீக் ஒருத்தர் இந்த ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். அவர் ஏன் யாருமே ஹெலோ சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபை பார்த்து, இந்த கார் டிரைவர்ஸை பார்த்து அப்படின்னு ஒரு காமெண்ட் அடித்தார். அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நோட் எழுதியிருந்தாங்க என்னுடைய எக்ஸ் கலீகுங்க. ப்ராபப்ளி யூ கேன் ரீட் இட் அட் லீஷர். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். நான் இன்டிஸ்பென்சபிள், நானன்றி ஓரணுவும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம். பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன் a friend is making. She is saying this is the dangerous stance for a manager to take. ஏன்னா நான் எப்போவுமே என்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு நானே என் மேலே வச்சுருவேன். நான் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நான் முக்கியம்னு என் டீமில் இருக்கிறவங்கெல்லாம் நினைப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. பட் அந்த மாதிரி எதிர்பார்ப்பை நீ உண்மையிலேயே வச்சேன்னா யூ லூஸ் த ஃப்ரீடம் டு மேக் பேட் டெசிஷன்ஸ். சொதப்பறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்டா உனக்கு, அதை லூஸ் அவுட் பண்ணிடாத அப்படிங்கிற அழகான அப்சர்வேஷன் அது. தேங்க்யூ. ஜோ பெரி அப்படிங்கிறவங்க இந்த யங் ஷெல்டனோட அம்மாவாக வந்தவங்க. ஃபன் ஃபேக்ட், ஐ டென்ட் நோ திஸ். டிட் யூ நோ? ஒரிஜினல் ஷெல்டன் பிக் பேங் தியரியில் அவங்களுக்கும் அம்மா நடிப்பாங்க ஒரு சமயத்தில். அப்பப்போ அவங்க லாரா மெட்கால்ஃப். ஸோ குட்டி ஷெல்டனுக்கு அம்மாவாக நடித்தவங்க பெரிய ஷெல்டனுக்கு அம்மாவாக நடித்தவங்களோட பொண்ணு. Did you know? A colleague shared this with me. இந்த இன்டிஸ்பென்சபிள் பற்றி ரொம்பவே பேச்சு வந்தது. நினைப்பு தான் பழைப்ப கெடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் ரைட்டு, பட் if you are going to lose a lot, if your livelihood depends on the job, you cannot afford to be replaced அப்படின்னாரு. எஸ் சார், ஒத்துக்கிறேன். ஆனால் ஐ ஹோப் யூ ரிமெம்பர் சார்ல்ஸ் டிகால் என்ன சொன்னாருன்னு. தி கிரேவ்யார்ட் அப்படின்னு சொன்னாரே, ஃபில்டு வித் அ லாட் ஆஃப் இன்டிஸ்பென்சபிள் பீப்புள் அப்படின்னு. அது மாதிரி இன்னொரு ஒரு டேஞ்சரும் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்டிஸ்பென்சபிள் இன் யுவர் ஜாப், you're not going to get a promotion. ஏன்னா உன்னை ப்ரொமோட் பண்ணி தொலைச்சிட்டா அந்த வேலையில் யாரை போடுறது? உன்னளவுக்கு யாருமே இல்லையே அவ்வளோ நல்லா பண்ணுறதுக்கு. ஸோ once again, even from a selfish viewpoint, it is very important that you learn to make yourself unnecessary. Think about it. சின்ன பையன், இன்னும் மேனேஜர் ஆகலை, ஒரு கலீக் தான் இவன். லுக் அட் தி கான்வர்சேஷன். நான் ஏன்பா சேர்ந்து பண்ணேன்ப்பா, கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கேளேன்ப்பா அப்படிங்கிறேன். அவர் மேனேஜிங் பீப்புள் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் வில் டேக் மோர் டைம் தென் டூயிங் இட் மை செல்ஃப். நானே செய்வதை விட உதடு தேயறதுக்கு உள்ளங்கால் தேயலாம் அப்படிம்பாங்க என் பாட்டி. நானே செய்கிறது தான் எனக்கு
much faster. Collation is time consuming அப்படிங்க. நான் சொன்னேன், lose this habit. Don't keep thinking that it's better to do it by myself. It will cause you pain in the long run. நாளடைவில் உனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துரும் இந்த மாதிரியே நீ நினச்சேன்னா அப்படின்னு நான் அவனுக்கு சஜஷன் கொடுத்தேன். அவனோட ஆங்கிள் பாருங்கள், என்ன சொல்கிறார் பாருங்கள். I like to do it by myself when I don't feel that other people in the team will do the work with similar intent as me. என்னை போல் முனைந்து செய்ய மாட்டார்களோ என்ற மனதோரத்தில் ஒரு குறுகுறுப்பு இருக்கிறது. அதனால் தான் நான் செய்கிறேன். குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா இருக்கும், குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகிடுமே அப்படிங்கிறார். கரெக்டுப்பா, அதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் லீடர்ஷிப். கேன் யூ ட்ரான்ஸ்ஃபர் யுவர் இன்டென்ட் into their minds and hearts? நீ எவ்வளவு ஆசையா அதை செய்ய விழைகிறாயோ, அவ்வளவு ஆசையா, அதைவிட ஆசையா உன்னை புரிந்து கொண்டு நீ என்ன செய்ய ஆசைப்படுறேங்கிறத புரிந்துண்டு அவங்க பண்ணுவாங்களா? அதுதான் ஸ்கில், அதுதான் சேலஞ்சும் கூட. அது ட்ரை பண்ணுங்க, இஸ் மை ரெக்கமெண்டேஷன். கடைசியில் சொல்லிட்டேன், டூ இட் பை யுவர் செல்ஃப். சரி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இட்ஸ் அ பேண்டமிக். இன்னும் மேனேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பேண்டமிக் அவரை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு வார்ன் ஹிம், பி ரெடி அப்படின்னு. இந்த நாட் அண்ட் த புல் கதையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் நான் நோட் பண்ணவே இல்லை. நான் இன்டர்நெட்லேருந்து ஒரு பிக்சர் எடுத்து போட்டிருந்தேன். ஒரு நண்பர் நோட் பண்ணி, என்னுடைய தங்கையும் நானும் இதை பார்த்துட்டு இருந்தோம், அந்த மாடு ரொம்ப கண்டுக்காமல் இருந்ததுக்கு காரணம் அதுக்கு காது இல்லாததுனாலையோ, இந்த மாதிரி ஒரு மாடு ஸ்பீசிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார். ஏன்னா காது இருந்தால் மாடுக்கு டென்ஷன் ஆகிருக்கும். ஏன்னா காதுக்குள்ளே போய் கடிச்சு, அந்த நேட்டுங்கிறதே அங்கே தானே பண்ணுறது, ரத்தத்தை குடிக்கிறதுக்கு தானே வருது. ரொம்ப அழகான அப்சர்வேஷன். ஐ ஜஸ்ட் டிடன்ட் லுக் அட் இட் லைக் தேட். யூ பீப்புள் சிம்ப்ளி திங்க் ஃப்ரம் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் vantage பாயிண்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் மீ. தேங்க்ஸ் அ லாட். நம்ம இதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கனெக்டிங் த டாட்ஸ் பற்றி பேசும்போது, இந்த முடிவை எடுப்பதா எடுக்காமல் இருப்பதா, ஃப்யூச்சர் எப்படி, பின்னோக்கி பார்த்தால் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஜெஃப் பெட்ஸாஸ், அமேசான் ஃபவுண்டர் இருக்காரு, அவர் ஒன்று சொன்னாராம், இந்த ரிக்ரெட் மினிமைசேஷன் ஃப்ரேம் ஒர்க். வாட் இஸ் ரிக்ரெட்? பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற அந்த போச்சே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அந்த ரிக்ரெட், அதை மினிமைஸ் பண்ணுறது தான் உன்னுடைய எய்மாக இருக்கணும். ஸோ நீயே உன்னை கேட்டுப்பார், உனக்கு வயது 80 ஆகும் பொழுது இதை பண்ணாமல் இருந்ததற்காக வருத்தப்பட போகிறாயா அப்படின்னு உன்னையே கேட்டுப்பார். எஸ், வருத்தப்பட போகிறேன் அப்படிங்கிற பதில் உனக்கு எதிரொலிச்சதுன்னா மனசில், ஜஸ்ட் டூ இட் அப்படிங்கிற. என்ன ரிஸ்காக இருந்தாலும், என்ன பயம் இருந்தாலும் முனைஞ்சு செஞ்சிரு அப்படிங்கிறார். No, I'm not going to regret it அப்படின்னா, don't do it. That's the very simple thumb rule to adopt அப்படிங்கிற சஜஷனை அவர் கொடுத்துருக்கார். மேஸ்லோவோட அந்த பிரமிடை பற்றி பேசும்போது ஒரு காமெண்ட் வந்தது முரளி மனோ ஜோஷிட்டேருந்து. அவர் சொன்னார், நான் பிரமிட் பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், பட் யூ ஓப்பன்ட் அ நியூ விண்டோ, யூ ஷோட் அ பெட்டர் வியூ ஆஃப் இட் அப்படின்னு சொன்னார். ஒரு குட்டி சீக்ரெட் சொல்கிறேன். இதை நான் ஆரம்பிக்கும் பொழுது மேஸ்லோஸ் பிரமிட் பற்றி சொல்ல தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது, மேஸ்லோஸ் பிரமிடை டீபங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மேஸ்லோங்கிறவர் பிரமிடை பற்றியே சொல்லலைங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வதற்காக நான் அதை பற்றி ரிசர்ச் செய்யும்போது தான் எனக்கே தெரிய வந்தது. ஸோ த சீக்ரெட் ஹியர் இஸ், யூ ஆர் த ரீசன் ஐ எம் ஆக்சுவலி லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களை சாக்கா வச்சு எனக்கு நிறைய கற்றுக்க முடியாது. ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அந்த ஆணி பிடுங்குதல், ஸ்லீப்பிங் டாக்ஸ், அந்த வாட் டு வி டூ, ஷுட் பி, அந்த செஸ்டர்டன்ஸ் ஃபென்ஸ் பற்றி பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக, தெர் இஸ் அ ரஷ்யன் ப்ராவர்ப் விச் சேஸ் த சேம் திங், இஃப் இட் ain't broke, அது உடையலைன்னா ஃபிக்ஸ் பண்ண பார்க்காத. பி ரியாக்டிவ் அ லிட்டில். ப்ரோஆக்டிவாக இருக்கேங்கிற பேர் வழியில், do not try to fix things that are not even broken அப்படின்னு ஒரு அழகான கோட் என் நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணார்.
தமிழில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா அந்த ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்க சொன்னது? சாண்ட்விச் என்னமோ சாண்ட்விச் அப்படின்னீங்களே அதுவா அப்படின்னு கேட்டு, ஆமாம் அது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைன்னு ஒரு கலீக் சொன்னாங்க. நோ, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுங்கிறது வந்து இன்சிடியஸ். உனக்கு தெரியக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுண்டு நான் அனுப்புறது. நான் அந்த சாண்ட்விச் எக்ஸாம்பிள் கொடுத்தது வந்து சுகர் கோட் பண்ணி அது மருந்து கொடுக்குறேன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் நம்ம. பட் இந்த வாழைப்பழத்தில் ஊசி வந்து க்ரூயல். நல்லது கொடுக்குறோம் நினச்சி நெகட்டிவாக கொடுக்கறது. அந்த அளவுக்கு போயிட வேணாம் உங்கள் ஃபீட்பேக். டேக் இட் அஸ் குட் ஃபீட்பேக். யாரோ ஒருத்தர் லோகேஷ் ரவி 7772 அப்படிங்கிறவர் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னார். கேட்கலாம், ஏன் கேட்கவில்லை அதன் பிறகு அப்படின்னு தெரியல. யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் வாட்ஸ்அப், மேலே நம்பர் இருக்குது. ஆர் ஆஸ்க் த டவுட். டவுட் கேட்கட்டாங்கிற கேள்வியை கேட்கறதுக்கு பதிலாக ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ஆஸ்க் த டவுட். என்னால் சொல்ல முடிஞ்சால் பதில் நான் சொல்கிறேன். ரொம்ப அழகாக எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க. இந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரிது அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு ஒரு நண்பர் சொன்னார். மறந்துடாதீங்க, நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அதில் அப்படின்னா, போத் ஆஃப் தீஸ் சைக்கலாஜிக்கல் ப்ரிசெப்ட்ஸ் have not stood the test of scientific scrutiny. அதை வந்து சயின்டிஸ்ட்ஸ் வந்து திருப்பி என்னடா சொல்கிறான் இதில், நிஜமாக தானா மார்ஷ்மேலோ டெஸ்ட் கரெக்டாக தானா, அந்த சாக்லேட் குக்கி டெஸ்ட் நிஜம்தானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது they were not able to reproduce the results consistently. அதை மறந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் உப்பு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோடு எடுத்துக்க வேண்டிய விஷயம் அது. ஒரு நண்பர் வந்து திஸ் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல், நான் காலேஜ் டேஸில் வந்து டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய சீனியர் சொல் தந்தார். என்னுடைய ஆர்ட் டெக்னிக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது அது அப்படின்னு அவர் சொன்னார். இன்ஃபேக்ட் கொஞ்சம் முன்னாடி தானே பார்த்தோம், அது சயின்டிஸ்ட்ஸால் ப்ரூவ் பண்ண முடியல, நம்பணுமா வேணாமான்னு நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்னேனே. இதை பாருங்கள், இவர் சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த டெக்னிக் என்னை நல்ல ஆர்டிஸ்டாக உதவியதுன்னு சொல்லிட்டார்னா நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே வேணாம். ஜஸ்ட் சிம்பிளி டேக் இட் அஸ் அ வேத வாக்கு அண்ட் ப்ளீஸ் ட்ரை டெலிபரேட் ப்ராக்டிஸ். பிகாஸ் இவர் வந்து ஆர்டிஸ்ட் 6 அப்படின்னு என் கூட ஒர்க் பண்ண, ஐ எம் ரியலி ப்ரவுட் அண்ட் ஃபார்ச்சுனேட் தட் ஐ ஹாவ் ஹிம் அஸ் மை கலீக். artist6.in அப்படின்னு போய் பாருங்கள். பேக்ரவுண்டில் இருக்கிறது அவருடைய இன்ஸ்டாகிராம் கிரியேஷன்ஸ். திஸ் இஸ் ஹிம், வினோத் குமார் அப்படின்னு பேர். சம் ஆஃப் யூ மைட் ஹவ் ஈவன் ஹர்ட் ஆஃப் ஹிம். Please visit his website, and I am really proud to have him as my colleague. So that is 91 to 99, and today marks the 100th episode of Quotidian. When I started it on January 1, deep inside my heart there was a little fear, there was a little hesitation, but I went ahead. I decided to run with it. நிறைய பேர் உங்களுடைய உதவியால் என்னை மோட்டிவேட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற ஒரு நண்பர் வந்து, ஐ வாண்ட் டு கிரியேட் அ வீடியோ ஆஃப் ஆல் யுவர் 100, ஒரு ஸ்மால் டீசர் ப்ரோமோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி ஒரு மணி நேரம் முன்னாடி அனுப்பிச்சார். அதை நான் இங்கே ஓட்டி காட்டிடுறேனே. லெட்ஸ் see it and then we will close the video. Bye bye. நாளை சந்திப்போம். தேங்க்யூ.